Good morning to all. இது உங்க ப்ரொஃபசர் ஃப்ரம் த டார்க் ஹெவன். இன்னைக்கு நம்ம நிஃப்டியோட மூவ் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருக்கு. இன்னைக்கு மீட் இருக்கு. என்ன மீட்ன்னு உங்களுக்கே தெரியும். இன்னைக்கு ஒரு மீட்டிங் இருக்கு ஆஃப் ஆர்பிஐ அண்ட் எம்பிசி மீட்டிங். இதனால வந்து மார்க்கெட்ல கொஞ்சம் வாலட்டிலிட்டி இருக்கும். அவசரப்பட்டு ட்ரேடுக்கு போயிடாதீங்க. ஓகே, லெவல்ஸ் என்னன்றதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் ஆல் டைம் ஹையா 619 வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஓகே, ரைட். 619 வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு நிஃப்டி 50. அவங்க முன்னாடி இருக்கு நிஃப்டியோட 15 மினிட்ஸ் சார்ட். முக்கியமான இதில் உங்களுக்கு எங்கே என்ட்ரி கிடைக்குன்னு கிளியராக சொல்கிறேன். 452 அகைன் டெல்லிங், எப்போ மார்க்கெட் 22452 கீழே வந்துருச்சுன்னா மார்க்கெட்டில் ஒரு புட் வந்துடும். புட் எடுக்கலாம் தைரியமாக. ஃபர்ஸ்ட் டார்கெட்டு 100 பாயிண்ட்ஸ் 358. ஓகே, and second target is 302. Right? 302லேருந்து 160, அதாவது 260 சாரி, 302லேருந்து 260 வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. மார்க்கெட் இங்கேருந்து கூட ரிவர்ஸ் ஆகும். ஒன்ஸ் 255 கீழே போச்சுன்னா நேராக உங்களுக்கு 22,161 வரைக்கும் டார்கெட் இருக்கு புட் சைடில். இது வந்து என்னோட மூவ். நான் வந்து 452க்கு கீழே போகாத வரைக்கும், அதாவது 450க்கு கீழே சஸ்டெயின் ஆகாத வரைக்கும் நான் புட் சைட் போக மாட்டேன். வந்தால் உங்களுக்கு 350 வரைக்கும் டார்கெட் இருக்குது, 360 வரைக்கும் டார்கெட் இருக்குது. அதாவது 358 ஒன்னே சொல்லுங்க சார், என்ன சார் 358 சொல்கிறீங்க 360 சொல்கிறீங்க, அதாவது ரேஞ்ச் எக்ஸாக்டாக ஒரு பாயிண்ட் இருக்காது, ப்ளஸ் மைனஸ் இருக்கும். என்னோட ஆக்சுவல் புட் இங்கே தான் ஃபார்ம் ஆகுது. அது வரைக்கும் மார்க்கெட் சைட்வேஸ்லாம் இருக்கும். உங்களோட தீட்டா டிகேவை ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணிக்கும். தயவு செஞ்சு இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. பிலோ 452, அதாவது 450ன்னு வச்சுக்கோங்க. 450 மேலே வந்ததுன்னா 360 வரைக்கும் டார்கெட் இருக்கு. தட்ஸ் ஆல் அபவுட் மை நிஃப்டி 50யோட அனாலிசிஸ் ஃபார் டுடே. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதை நான் ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே, எஸ்டர்டே நம்ம டீம், நம்ம குரூப்பில் அப்ராக்சிமேட்லி 360 பாயிண்ட்ஸ் மூவ் கொடுத்தோம். 200 பாயிண்ட்ஸ் மார்னிங்லேயே வந்துருச்சு. ஹீரோ ஜீரோவில் 160 பாயிண்ட்ஸ் வந்துருச்சு. அப்ராக்சிமேட் 360 பாயிண்ட்ஸ் மூவ் கொடுத்தாச்சு. யாருக்கெல்லாம் அந்த மாதிரி மூவ்ஸை கேப்சர் பண்ணணும், அதுவும் ஃப்ரீயாக நம்ம கால்ஸ் நீங்கள் எடுக்கணும்னா, இந்த வீடியோ எண்டில் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் டெலிகிராம் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். ஃப்ரீயாக கால்ஸ் எடுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். எதாக இருந்தாலும் நம்ம பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பர்ஃபெக்ட் அனாலிசிஸ். நான் 2 டேஸாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லியிருந்தோம், இப்போதைக்கு நம்ம குரூப்லேயும் சொல்லியிருந்தோம். ஹெச்டிஎஃப்சியில் பிரேக் அவுட் இருக்குது. நான் ஹெச்டிஎஃப்சி நேற்று செம்ம பிரேக் அவுட். ஒரு லாட்டில் அப்ராக்சிமேட் 15,000 rupees ப்ராஃபிட் கொடுத்துட்டு போச்சு. யாரெல்லாம் ஃபாலோ பண்ணியிருந்தாங்க டெஃபினட்டாக எடுத்திருப்பாங்க. தட்ஸ் ஆல் அபவுட் மை வியூ இன் நிஃப்டி 50. வாங்க பேங்க் நிஃப்டி வியூ எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். உங்க முன்னாடி இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட 15 மினிட்ஸ் சார்ட். இன்னைக்கு நம்ம பேங்க் நிஃப்டியில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? நீங்கள் பார்த்தீங்கன்னா டெய்லி கேண்டலில் பேங்க் நிஃப்டி ஒரு பெரிய டோஜி ஃபார்ம் பண்ணியிருக்கு. ரைட். கமிங் பேக் டு மை 15 மினிட்ஸ் அனாலிசிஸ், மார்க்கெட் ஆஸ் ஆஃப் நவ் ஒரு இன்டிசிஷனில் இருக்குது. பையர் அண்ட் செல்லர் ஈக்குவலாக இருக்காங்க. இங்கேருந்து அவங்க மார்க்கெட்டை மேலே புஷ் பண்ண போகிறாங்களா, கீழே புஷ் பண்ண போகிறாங்களா, நம்ம வெயிட் பண்ணி தான் வாட்ச் பண்ணணும். இப்போ மார்க்கெட் மேலே போகணும்னு நினச்சா கூட கண்டிப்பாக ஒரு கரெக்ஷன் வேணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு கீழே வந்து அதுக்கப்புறம் அக்யூமுலேட் ஆகி அங்கேருந்து மேலே போனதான் உண்டு. என்ன கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டில் 48,025 அங்கிருந்து 47,905 இது வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட் ஜோன் ஆக்டிவேட் ஆகுது. மார்க்கெட் என்ன ஆகும், இந்த இதுக்குள்ளே டான்ஸ் ஆடும். எப்போ நீங்கள் என்ட்ரி பண்ணணும் நல்லா பாருங்கள். என்னோட என்ட்ரி பியூர் அண்ட் பியூர் என்ட்ரி எங்கே இருக்குதுன்னா,
கிளியர் கட்டான என்ட்ரி 48025க்கு கீழ வந்துருச்சுன்னா, நம்ம தாராளமா என்ட்ரி போடலாம். புட் சைடுக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க புட் சைட். ஃபர்ஸ்ட் டார்கெட் 47,891 எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டார்கெட் 47,891 அண்ட் செகண்ட் டார்கெட் 47,788. ஸோ இது வந்து ஒரே ஷாட்ல வராது. மார்க்கெட் அப்படியே ஆடிக்கிட்டே ஏன்னா இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது நிறைய பையர்ஸ் எல்லாம் இருக்காங்க. பட் ஓவரால் பையர்ஸ் இருக்காங்க, செல்லர்ஸ் இருக்காங்க, பையர்ஸ் இருக்காங்க, செல்லர்ஸ் இருக்காங்கன்ற மாரி மேல போனாலே உங்களுக்கு செல்லிங் பிரஷர் இருக்க ஒரு காரணத்தினால 48,025க்கு கீழ போச்சுன்னா, நீங்க வந்து புட் சைட் போயிரலாம். புட் சைட் போச்சுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் 47 உங்களுக்கு சொன்ன டார்கெட் 47,905 அண்ட் செகண்ட் டார்கெட் 47,788 அண்ட் தேர்ட் டார்கெட் 47,704. ஸோ இதையும் பிரேக் ஆச்சுன்னா மட்டும் தான் உங்களுக்கு 47,508 வரும். இல்லன்னா வராது. ஸோ கால் சைடு எப்போ போகலாம்? கால் சைடு 48,360க்கு மேல போனா மட்டும் தான் நீங்க போகணும். அது வரைக்கும் போகக்கூடாது. ஐ ஹோப் உங்களுக்கு நான் சொல்றது கிளியரா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ கீழ இருக்க லெவல் சொல்லிட்டேன். கீழ இருக்க லெவல் சப்போஸ் மார்க்கெட்ல ஒரு கேப் அப் இல்ல கேப் டவுன் எதானாலும் சரி. மார்க்கெட் கீழ இருக்க லெவல் ஒரு 760 அது ஓப்பன் ஆயிருச்சு. இல்ல ஒரு பெரிய கேப் டவுன் ஆயிருச்சு. இன்டிசிஷனால ஒரு கேப் டவுன் ஆயிருச்சுன்னா 760 லெவல் எங்க இருக்கு பாருங்க. இந்த லெவல் அதான் முக்கியமா இருக்க வரைக்கும் 760 704 வச்சுக்கோங்க. ஸோ 760 to 704 லெவல்ல கீழ உடைக்கிற வரைக்கும் புட் சைட் போகாதீங்க. போனீங்கன்னா டேட்டா 508 வர வரைக்கும் நீங்க டார்கெட்ட ஹோல்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் கேப் அப் எடுத்துருச்சு மார்க்கெட். கேப் அப் 48,060 கேப் அப் எடுத்துச்சுன்னா நல்லா பாருங்க. 48,146ல அகைன் ஒரு செல்லிங் பிரஷர் இருக்கு. நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது. இங்க செல்லிங், இங்கேயும் செல்லிங் பிரஷர் இருக்கு. இங்கேயும் செல்லிங் பிரஷர் இருக்கு. இங்கேயும் செல்லிங் பிரஷர் இருக்கு. ஸோ மார்க்கெட்ல ஒரு பெரிய கேப் அப் எடுத்தாலே உங்களுக்கு திரும்பவும் செல்லிங் பிரஷர் வந்துரும். ஸோ அப்படியே உங்களுக்கு வரல. அந்த ஹைய நீங்க வந்து ஸ்டாப் லாஸா வச்சுக்கிட்டு நீங்க வந்து மார்க்கெட்ல புட் எடுத்தும் உங்களுக்கு வந்து இல்ல, உங்களுக்கு வந்து பிரீமியம் சரியா மூவ் ஆகலன்னு வச்சுக்கோங்க. எக்ஸிட் பண்ணிருங்க. வெயிட் பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு ஆர்பிஐ மீட் இருக்க காரணத்தினால உங்களுக்கு கொஞ்சம் மார்க்கெட்ல வாலட்டிலிட்டி ஸ்டார்ட்டிங்ல கொஞ்சம் இதா இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு மொமெண்டம் நல்லா இருக்கும். ஸோ நீங்க கால்னீங்கன்னா அது புட் சைடு போகும். புட் சைடு எடுத்தா கால்ன்னு போகும். ஸோ இப்படி போற ஒரு காரணத்தினால சேஃபா நீங்க ட்ரேட் பண்ணா நல்லா இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல் அபௌட் மை வியூ. ஆல் தி பெஸ்ட், டேக் கேர், பை பை அண்ட் ஹேப்பி ட்ரேடிங். ஸோ வீடியோ எண்ட்ல நம்ம லிங்க் குடுக்குறோம். டெலிகிராம் லிங்க்ல ஜாயின் பண்ணுங்க. அங்க உங்கள மீட் பண்றேன். பிக் பாயிண்ட்ஸ் நம்ம எல்லாருக்கும் ஃப்ரீயா குடுத்துட்டு இருக்கோம். நெறைய ஸ்டூடண்ட்ஸ் பல ₹1000 டார்கெட் எடுத்திருக்காங்க. ஃப்ரீயா அதுவும். ரைட்? நம்ம உங்களுக்கு வேணா நம்மளோட அதோட ஆ கால்ஸ யுட்டிலைஸ் பண்ணிக்கணும்னா, நீங்க தயவு செஞ்சு நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. இன்ட்ரெஸ்ட்னா ஜாயின் பண்ணுங்க. இல்லன்னா ஓகே. நீங்க எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை இருக்கு. நீங்க எங்க போனாலும், என்ன இது பண்ணாலும் ஃப்ரீயா உங்களுக்கு 13,000, 18,000, 17,000லாம் டார்கெட் யாரும் குடுக்க மாட்டாங்க. 360 பாயிண்ட்ஸ்லாம் யாரும் குடுக்க மாட்டாங்க. ஒரே ஷாட்ல. ஓகே. ஆனா நம்ம இங்க வந்து ஒரு 2 ஷாட்ல எடுத்தோம். ஃபர்ஸ்ட் ஒரு என்ட்ரி போட்டோம். அது ஒரு பக்கம். செகண்ட் ஒரு என்ட்ரி போட்டோம். அது ஒரு பக்கம். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க் யூ. பை பாய். ஆல் தி பெஸ்ட். டேக் கேர் அண்ட் ஹேப்பி ட்ரேடிங்.